ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஜுக்வெஸ்ட் லேர்னிங் கோர்ஸுங்க. இது வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின ஒரு கோர்ஸு. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸும் நம்மளுக்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி, அப்புறம் ஆன்லைனில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஒரு பிஸ்னஸை பற்றியும் இவங்களுக்கு ஒரு ஐடியா நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு தமிழ்லேயும் நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க, இங்கிலீஷ்லேயும் நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க. எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட் வச்சு நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. இல்லை அக்கௌண்ட்ஸு, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றியாக இருக்கட்டும், எல்லா விதமான நம்மளுக்கு தேவையான எல்லா ஒரு ஐடியாஸும் இவங்க கொடுப்பாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி. இவங்க வந்துட்டு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம அந்த கோர்ஸை முடிச்ச அப்புறம் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ரெஃபரல் ப்ரோக்ராமும் இருக்குது. நம்ம ரெஃபர் பண்ணோன்னா நம்மளுக்கு இவ்வளோ கமிஷன் அப்படின்ற ஒரு பேசிக்கும் இதில் இருக்குது. அப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. இதை பற்றி லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுட்டு தாராளமாக எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸு. எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். நமக்கு தேவை நிறைய ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணுறதால நம்ம நம்பி தாராளமாக நம்ம காசை போட்டு இந்த கோர்ஸை படித்து முடிச்சிட்டோம்னா எதிர்காலம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா கழுதைப்பால். பொதுவாகவே நம் மக்கள் வந்துட்டு கழுதையை நகைச்சுவைக்காகவும் இல்லை கேலி கிண்டலுக்காகவும் இல்லை திட்டத்துக்காகவும் சில பேர் பயன்படுத்துவாங்க. சில பேர் அதனோட நற்பண்புகளும் அதனோட பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சவங்க அதை ஃபோட்டோ வீட்டில் மாட்டி வச்சா யோகம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை பழைய ஜோக்ஸ் மாதிரி கழுதைக்கும் கல்யாணம் பண்ணால் மழை வரும் அப்படின்ற ஒரு சில நகைச்சுவைகளும் கடந்ததுண்டு. ஆனால் அந்த கழுதையோட நம்ம அந்த பயன்களை பற்றி பார்த்தோன்னா யாருமே கழுதையை பற்றி தப்பாகவும் பேச மாட்டாங்க, கிண்டலும் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ நன்மைகளை மக்களுக்கு அள்ளித்தருது, எல்லாருக்குமே அள்ளித்தருதில். கழுதை உருவத்துக்கும் அதனோட இதுக்கும் உருவம் இதுவாக இருந்தாலும் அதனோட பால் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக இருக்குது அதனோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே குழந்த பிறந்தாவே வந்துட்டு இன்ஃபேன்ட்ஸ், அதாவது பச்சிளம் குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த பால் வந்து கொடுப்பாங்க, கழுதை பால் வந்து கொடுப்பாங்க. ஒரு பாலாடை இல்லை அரை பாலாடை அப்படி கொடுப்பாங்க. ஆனால் அந்த கழுதை பாலில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, எவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நிறைய ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்கோம், இல்லை ஆயில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், இல்லை அந்த விட்டமின்ஸ் வந்து அள்ளித்தரதுலேயும் வந்துட்டு இந்த டாங்கி மில்க், அதாவது கழுதைப்பால் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் டி, விட்டமின் B6, விட்டமின் இ, ஜிங்க்கு, செராமிட்ஸ், ஒமேகா, பாஸ்பரஸ் நிறைய வந்துட்டு இந்த கிடைக்காத சத்துக்கள், தாதுப்புகள், உயிர்ச்சத்துக்கள் இது எல்லாமே வந்துட்டு இந்த கழுதைப்பாலில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, இல்லை உடம்பு வீக்காக இருக்கிறவங்க, இல்லை சத்துக்கள் வந்துட்டு உடம்புல இந்த விட்டமின்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கழுதைப்பால் வந்துட்டு கன்சியூம் பண்ணும்போது அவங்க ஸ்கின் க்ளோ ஆகட்டும், இல்லை உடம்பு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கழுதைப்பால் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பாலுக்கு நிகராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட பண்புகள் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு எதிராக போராடுறதுக்கு இந்த கழுதைப்பால் வந்துட்டு யூஸ் ஆகுது. அப்புறம் இதில் லோ கொலஸ்ட்ரால் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதால இதில் வந்துட்டு இந்த ஹார்ட்டுக்கு வந்துட்டு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதயத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா
மூளையோட செயல்பாட்டை வந்துட்டு அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. அறிவாற்றல் அதிகரிக்கிறதாகட்டும், இல்லை நினைவாற்றலாக இருக்கட்டும், இல்லை அதனோட வயசாக இருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் ஆகும்போது முதுமை ஏற்படும்போது அதனை தடுக்கக்கூடிய ஒரு இதுவாகவும், தோற்றத்துலேயும் சரி, மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி கட்டுக்கோப்பாக இருக்கிறதுக்கு இந்த கழுதைப்பால் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கழுதையை மயக்கிறவங்கள நம்ம எவ்வளோ ஒரு நக்கலாக பார்த்த காலம் போய் இப்போ அவங்க எல்லாரும் விட ஐடி ப்ரொஃபஷன் லெவலுக்கு லீட் பண்ணுறாங்க இந்த பால் விற்று. அப்புறம் இது கழுதைப்பால் வந்துட்டு சோப்பும் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, சோப்பு செஞ்சு. இது வெளிநாட்டிலலாம் இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்குது, டாங்கி சோப்புன்னு சொல்லிட்டு. இந்த பாலில் செய்கிற சோப்பை வச்சு குளித்தோன்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை நிறைய க்ளோ ஆகிறது இருக்கட்டும், இல்லை டெட் ஸ்கின் செல்லை கில் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷப்பாக இல்லை க்ளோவாக ஆன்டி ஏஜிங்காக இருக்கிறதுக்கு இந்த கழுதைப்பால் சோப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், நம்ம கழுதையை வந்துட்டு எவ்வளோ ஒரு கேவலமாக பார்த்தாலுமே அது வந்துட்டு உருவத்தில் இதுவாக இருந்தாலும் எவ்வளோ காஸ்ட்லியர் நிரூபிச்சுட்டு போயிட்டே இருக்குது. ரொம்பவே உழைக்கக்கூடிய மக்களை வந்துட்டு கழுதைன்னு தான் ஒப்பிடுவாங்க. இது நல்ல விதமாகவும் இருக்குது, இல்லை தப்பாக பேசுகிறவங்களாகவும் இருக்காங்க. ஸோ பி ஹாப்பி ஃபார் எவர். யார் உங்களுக்கு தப்பாக நினச்சாலும் ஒரு நாள் வெல்லும். தேங்க்யூ.